தனியரசு ஓபிஎஸ் தான் தனித்து செயல்படுகிறார், ஓபிஎஸ் தான் கட்சிக்கு எதிராக நிற்கிறார், இபிஎஸ் தான் கட்சியை வழிநடத்துகிறார் அப்படிங்கிற இடத்திலிருந்து ராமசுப்ரமணியன் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். ஓபிஎஸ் உடைய இன்னைக்கு கருத்தை முற்றிலுமாக அவர் நிராகரிக்கிறார். இல்ல, ராமசுப்ரமணியனுக்கு மூத்த அரசியல் பார்வையாளர் தான். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல முதலமைச்சர் பொறுப்புக்கு எடப்பாடி வருகிற வரை எடப்பாடி யாருன்னு யாருக்கும் தெரியாது. முதலமைச்சர் பொறுப்புக்கு யார் கொண்டு வந்தார்கள்? சின்னம்மா கொண்டு வந்தார்கள். சின்னம்மாவிற்கு முன்பு புரட்சி தலைவி அம்மாவும், புரட்சி தலைவி அம்மாவுக்கு வலிமையான துணையாக இருந்த சின்னம்மாவும் ஒரு எப்படி கட்சியை வழிநடத்தினார்கள், ஆட்சியை வழிநடத்தினார்கள். அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு சின்னம்மா அவர்கள் சிறைப்பட நேர்ந்தது. எதனால் யார் சிறைக்கு அனுப்பினார்களோ அவர்களோடு கரம் பற்றி கொண்டு சின்னம்மாவை வீழ்த்தியது எடப்பாடி. அப்படிங்கிற இடத்துல எங்க ராமசுப்ரமணியன் பார்வையை அப்படி நேரம் பார்க்காம ஆனால் ஓபிஎஸ்ஸின் மீது முழுமையான பழியை சுமத்துகிறார். ஏன்னா நீங்க ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் தந்த பதவியை திரும்ப ஒப்படைத்து விட்டு வெளியேறி பாஜகவோடு அல்லது அண்ணன் குருமூர்த்தியோடு சேர்ந்து கொண்டு தனக்கான நியாயத்தை, உரிமையை குரல் கொடுக்கிறார், போராடுகிறார். அதுல சில பேர் அதுல அண்ணனுக்கு துணையாக இருந்தார். ஆனால் அந்த போராட்டத்தை கூட, அந்த போராட்டத்தினால் எடப்பாடி முதலமைச்சராக்கிய சின்னம்மா அல்லது இந்த டிடிவி அணியை ஆட்சியில் இருந்து பலகீனப்படுத்தவோ கட்சியை பலகீனப்படுத்தவோ முடியல. ஆனால் எடப்பாடி எந்த இடத்துல போறாரு? எடப்பாடி நேர பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு இப்ப அதாவது பாஜகவின் ஆதரவை பெற்றுக்கொண்டு அண்ணன் ஓபிஎஸ் தர்ம யுத்தத்தை நடத்தினார் என்று எங்க சொல்ற எங்க ராமசுப்ரமணியன், ஏன் நீங்க எடப்பாடி மொத்தமா பாஜகவிடம் கரம் பற்றி கொண்டு யார் அதிகாரத்தை தந்தார்களோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனித்தன்மையை இழந்து கட்சியையும் ஆட்சியையும் பாஜகவின் முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு சென்று யார் கட்சிக்கு இத்தனை ஆண்டு காலம் உரமாக இருந்தார்களோ சின்னம்மா அவர்களை வீழ்த்தியது யாரு? அப்ப எடப்பாடி தான் அந்த முழு பழியையும் அந்த முழு தாழ்வுக்கும் காரணமானவர் என்பதனால் அண்ணன் ஓபிஎஸ்ஸை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எல்லா வகையான தாழ்வுக்கும் இந்த வீழ்ச்சிக்கும் எடப்பாடி தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் இப்ப எங்க ராமசுப்ரமணியன் மாற்று கருத்தை முன்வைக்க முடியாது. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கட்சி அவரிடம் இருக்கிறது, பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பான்மை இருக்கிறார்கள், ஆகவே அவர் வலிமையானவர், அதற்கு எதிர்த்து உரிமை குரல் கொடுத்து சக போட்டியாளர் அண்ணன் ஓபிஎஸ், சக போட்டியாளர் அல்லது நம்மை விட சுப்பீரியர் அந்தஸ்தில் இருந்து சின்னம்மா, டிடிவி, அப்ப இவர்களெல்லாம் கட்சிக்குள் இருந்தால் நமக்கு ஒரு போட்டியாக த்ரெட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி இவர்களை எல்லாம் படிப்படியாக வெளியேற்றுகிறார். யாரோடு துணையில் வெளியேற்றுகிறார் என்றால் எங்க அண்ணன் ராமசுப்ரமணியன் யாரை பாஜகவோடு அண்ணன் ஓபிஎஸ் கரம் பற்றி கொண்டார், ஆகவே அவர் இந்த எடப்பாடிக்கு இடையூறு தருகிறார் என்று சொல்லுகிறாரோ அந்த பாஜகவோடு கரம் பற்றி கொண்டுதான் டிடிவியை டெல்லி திகார் சிறைக்கு அனுப்பினார். சின்னம்மா அவர்களுக்கு அப்படிப்பட்ட கடுமையான நெருக்கடியை தந்தார். அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் வெளியேற்றி விட்டு பலகீனப்படுத்தி விட்டு இப்பொழுது தனித்தலைமையை எடப்பாடி பெற்றுக்கொண்டார். சரி, பரவாயில்ல, நீங்க எடப்பாடி தனித்தலைமையை அடைந்ததுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அப்படி தனித்து தலைமைக்கு வந்து விட்டால் இவர் ஒரு சாணக்கியர் அல்லது ராஜதந்திரி, கட்சி முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சின்னம் இரட்டையில அவரிடம் இருக்கிறது. ஆகவே அவர் வெற்றி பெற்றாரா என்றால் அவர் பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இரட்டை தலைமையாகவோ அல்லது ஒற்றை தலைமையாகவோ அவர் மாறிய பிறகு கூட தேர்தலில் வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற்று அதிகாரத்திற்கு வர முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. அவரால்தான் அந்த 76 சீட்டு, 75 சீட்டு, 66 அதிமுக சீட்டு கிடைத்தது 2021 அப்படிங்கிறது தானே ராமசுப்ரமணியம் சார் சொல்றாரு. அவர் தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார், அவர் தான் தேர்தல் பரப்புரைகள் அதிகம் செய்தார் அப்படிங்கிறது உண்மைதானே? இல்லம்மா, நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர் சுகிதாமாவுக்கு தெரியும், எங்க ராமசுப்ரமணியனுக்கு தெரிந்தே மறைக்கிறேன். அதாவது அப்பொழுது இரட்டை தலைமை இருந்தது. நீங்க 77 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்த எடப்பாடியோடு இரட்டை தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் ஏபாம் பிபாம்ல 2 பேரும் கையெழுத்திட்டு தான் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். ஆகவே அது வெற்றி பெற்றது. இன்னும் சொல்ல போனால் அது பாரதிய ஜனதா கட்சியும் அப்பொழுது அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தது. ஆகவே அது 77 இடங்களை வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது இவர்கள் எல்லாம் வெளியேறிய பிறகு, எங்க அண்ணன் ஓபிஎஸ் வெளியேறிய பிறகு, பாஜக வெளியேறிய பிறகு எடப்பாடியால 2024 அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலையும் படுதோல்வியை சந்தித்தார், காங்கிரஸ் கிட்ட கை சின்னத்துக்கிட்ட. இப்பொழுது நாடாளுமன்ற பொது தேர்தலில்
பாஜகவை விட கீழே வந்துட்டாரு. அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் பொது தேர்தலில் வைப்பு தொகை இழந்ததாக அதிமுக, வரலாறு இல்லாத அதிமுகவை, இரட்டை இலை சின்னத்தை வரலாறு காணாத தோல்விக்கு இலக்காக்கியது எடப்பாடி. ஆகவே எடப்பாடி ஒரு கௌரவம் பார்த்து கொண்டு, பிடிவாதம் பிடித்து கொண்டு கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் கட்சியின் பாரம்பரிய வாக்குகளை எல்லாம் செங்குத்தாக பல தொகுதிகளிலே பிரித்து இரட்டை இலையை விட கூடுதலாக எதிர்த்து நின்றவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுக்கொண்டு புரட்சி தலைவரின் சின்னம், புரட்சி தலைவர் அம்மாவின் வெற்றி சின்னம் இரட்டை இலை பாஜகவிடம் 3வது இடத்துக்கு போகிறது, பலாப்பழத்துக்கிட்டே 3வது இடத்துக்கு போகிறது, டெபாசிட் போகிறது, குக்கர் சின்னத்துக்கிட்ட 3வது இடத்துக்கு போகிறது என்றால், அப்ப எடப்பாடியால் வாக்காளர்களை வசீகரிக்கவோ கூட்டணி கட்சிகளை அணி சேர்த்து வலிமை செய்வதிலோ எடப்பாடி தோற்று விட்டார் என்பதனாலதான் நமக்கு எடப்பாடியை குற்றம் சுமத்துறோம். தனியரசு இதை ஒப்புக்கொள்வார்னு நினைக்கிறேன். இரட்டை இலை இருக்கிற இடத்துலதான் அந்த அதிமுக தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு இங்க பொதுவா ஒரு கருத்து தொடர்ந்து விவாதங்கள்ல முன்வைக்கப்படும். அது மக்கள் கிட்ட அதிமுகவினர் அதை பேசுவாங்க. ஆனால் இரட்டை இலை இருக்கிற இடத்துலதான் அதிமுக காரங்க இருக்கிறார்கள் அப்படிங்கும் பொழுது ஏன் அது வாக்கா மாறல? அந்த இடத்துல என்ன சிக்கல் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க சொன்ன வாதத்தையே எடுத்துக்கிட்டோம்னா. ஆமாமா, அதனாலதான் நான் சொல்றேன். அதாவது எடப்பாடியிடம் இருக்கிற இரட்டை இலையை அவர்கள் புரட்சி தலைவர் அம்மாவின் இரட்டை இலைக்கு தந்த மதிப்பை, மரியாதையை அவர்கள் தரவில்லை. இன்னும் சொல்ல போனால் எந்த இரட்டை இலைக்காக, எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக புரட்சி தலைவர் அம்மா அவர்களால் 3 முறை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்துகிறாரோ, ஓபிஎஸ் அண்ணனை இப்படி வெளியேற்றியதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆக பெரும்பான்மையான தொண்டர்கள் ஏற்கவில்லை, வாக்காளர்கள் ஏற்கவில்லை. ஆகவே அவர் பலாச்சின்னத்தில் வெறும் 10 நாட்களில் ராமநாதபுரம் தொகுதியில 3,50,000 வாக்குகளை வாங்குறார். இரட்டையில வெறும் 80,000 வாக்கு, 1 லட்சம் வாக்குக்கு கீழே போகுதுன்னா, அப்ப நீ எடப்பாடியை அதிமுகவின் பொதுச் செயலாளராகவோ இரட்டை இலை சின்னத்திற்கு உரிமை கோருபவர்களாகவோ அப்படி பார்க்கல. ஏன்னா இரட்டை இலை என்பது ஒரு ஜனநாயகத்திற்கான ஒரு வடிவமாக, ஏழைகளின் சாதி மதங்களை கடந்து ஏழை பணக்காரர் பாகுபாடு பார்க்காத ஆக பெரும் மக்கள் பேர் இயக்கமான அதிமுக, அதனுடைய சின்னம் இரட்டை இலை. பொதுமக்களினுடைய சின்னமாக இருந்தது இரட்டை இலை. அதிமுக தான் தமிழ்நாட்டின் ஆக பெரும் அரசியல் கட்சி. ஆகவே அந்த கட்சியின் சின்னத்தை, அந்த கட்சியை வழிநடத்துகிற பாங்கு, பொறுப்பு புரட்சி தலைவரை போல, புரட்சி தலைவர் அம்மா அவர்களை போல எதிரிகளையும் அரவணைக்கிற பண்பு, பாங்கு எடப்பாடியில் இல்லை. அந்த நம்பிக்கையை எடப்பாடி இழந்து விட்டார் என்கிறத தான் தொடர்ந்து வலியுறுத்துறோம். அதுல எங்க அண்ணன் ஓபிஎஸ் அவர் கௌரவத்தை கூட, எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், கட்சி ஒன்றுபட வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும், அதே ஓபிஎஸ் தான் ஒரு முறை சொல்றாரு பேச்சுவார்த்தைக்கு தயார், எல்லாரும் ஒண்ணு சேருவோம் வாங்க, நிபந்தனை எல்லாம் எதுவும் வைக்கலங்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து தோல்விக்கு காரணம் வந்து ஒற்றை தலைமைங்கிற எண்ணத்துல இருந்ததுதான், அந்த ஒற்றை தலைமை தான் தோல்விக்கு காரணம்ன்றாரு. கடந்த காலங்கள்ல அதிமுக ஒற்றை தலைமையின் கீழே தானே வெற்றிகளையும் பெற்றிருக்கிறது. ஆமாமா, இப்ப வந்து அண்ணா வந்து எந்த தியாகத்துக்கும் நான் தயார்னு சொன்ன பொழுது கூட அவருடைய கருத்தை எடப்பாடியுடைய அணியினர் பரிசீலித்தார்களா? பரிசீலிக்கவே இல்லை. அதற்கு மாறா இப்ப இந்த அண்ணா, இப்ப எங்க அண்ணன் ஓபிஎஸ் எதுக்கு இன்னைக்கு அந்த கருத்தை, எங்க அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய 77வது பிறந்த நாளில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரை தந்து உருவாக்கிய அரசு, கட்டி காத்த அந்த கட்சி வலிமை இழந்து நிற்கிறதுக்கு காரணம் எடப்பாடியுடைய பிடிவாத போக்கு என்பதுங்கிறதுனால அன்னைக்கு அந்த கருத்தை அண்ணன் ஓபிஎஸ் எந்த இடத்துல இருந்து சொல்றாருன்னா, நேற்றுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி கலை, பயிர், ஓனாய், ஆடு, விசுவாசம், துரோகம், இந்த 3 வார்த்தைகளை எதிர்முனையில் கொண்டு வந்து நிறுத்துறார். அதாவது எந்த தியாகத்துக்கும் செய்ய தயார், கழகம் ஒன்றுபட வேண்டும், வென்று காட்ட வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் திறந்த மனதோடு அறைகோல் விடுக்கிறார். டிடிவி அறைகோல் விடுக்கிறார். சின்னம்மா அவர்கள் மௌனமாக இருந்து இவர்களை எல்லாம் விமர்சிக்காமலேயே கட்சியை நான் ஒன்றுபடுத்துவேன், 2026 ஆட்சி அடைக்கு கொண்டு வருவதற்கு நான் என்னாலான எல்லா உதவிகளையும் செய்வேன்னு சொல்றாங்க. எடப்பாடியிடமிருந்து மௌனம் இருந்தது. அதற்கு மாறாக 2 நாட்கள் அவர் நேற்று நீங்க சொன்ன அதே நேர்கோட்ல நிறுத்துறாருல, ஓனாயும் வெள்ளாடும் ஒன்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு இபிஎஸ். அப்ப அவர் வந்து தொடர்ந்து எத்தனை பேர் வெளியிலிருந்து ஒன்று சேரணும் அப்படின்னு சொன்னாலும் அவர் எடுத்த ஸ்டாண்ட்லேருந்து அவர் கீழே இறங்கவே இல்லை. அதே ஸ்டாண்ட்ல தானே டே 1லேருந்து இருக்கிறாரு. ஆமாம்மா, அதுதான்மா வீழ்ச்சிக்கு காரணம். இப்ப நீங்க இவர் ஏதாவது ஸ்டாண்டை மாத்துவாருன்னு பார்த்தா, இவர் வந்து நீங்க ஸ்டாண்டை மாற்றாமல் பிடிவாதமா இருக்கிறதுனாலதான் இவர் வந்து 77 தொகுதியில் இருந்தாரு,
இப்ப இனி வர்ற தேர்தல் 26ல இதே நிலைமை நீடிச்சதுன்னா எங்க அண்ணன் ராமசுப்ரமணியன் சொன்ன மாதிரிலாம் பெரிய டஃப் ஃபைட்லாம் கொடுக்க முடியாது. எடப்பாடியோட சொந்த விஜய்க்கு இருக்கிற மரியாதையும் போயிடும். அதே மாதிரி நீங்க உள்ளாட்சியில நாடாளுமன்றத்துல தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் தொடர்ந்து தோல்வி சந்தித்தீர்கள். இதுல என்ன சிக்கல்னாமா, எடப்பாடி இவர்களை பார்த்து இந்த மாதிரி ஓனாய் கலை துரோகம்ங்கிறார். அந்த ஓபிஎஸ் டிடிவி சின்னமணியினர் அவரை ஆதரிக்கிற பெரும்பான்மையான இரட்டை இலை வாக்காளர்கள் அதிமுகவின் தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர்களை கலை ஓனாய் இந்த மாதிரி துரோகம் சொல்றாங்க. அப்ப ரெண்டு ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிடிவி வந்து இவரை தான் துரோகி அப்படின்னு வெளிப்படையா பல பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிட்டாரு அவரு. அப்படி இருக்கும்போது இப்படி மாற்றி மாற்றி குற்றம் சாட்டுகளையும் வார்த்தைகளையும் இப்படி ரெண்டு பக்கம் இருந்தும் வரும் பொழுது எப்படி ஒண்ணு சேருவாங்க, எப்படி ஆட்சி அமைப்பாங்க? ஆனா எல்லாரும் தனித்தனியாக அடுத்த அதிமுக ஆட்சிங்கிறாங்க. ஆனால் இவ்வளவு வார்த்தை போர்களுக்கு பிறகு ஒன்றிணைந்து நின்று கட்சியை வளர்த்து கட்சியின் மீதான அந்த வெற்றியை பெறுவது அப்படிங்கிறது வந்து எப்படியான ஒன்று? அல்லவா ஜனநாயகத்துலமா உதிர்ந்த முடி அப்படின்னு நாவல நெடுஞ்செலி வையாவை நடமாடும் பல்கலைக்கழகம் சொன்னவரையே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவ்வளவு கடுமையாக கண்டித்தார்கள். பிறகு அவரையே அழைத்து உயர்ந்த பொறுப்பை தந்து தனக்கு வலதுகரமா வச்சுக்கிட்டாங்க. கறந்த பால் வடிமுகாது கருவாடு வீணாகாதுன்னு சொன்ன எங்க அண்ணன் காளிமுத்தையாவை சபாநாயகராக்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அவையில் இருந்தாலும் சபாநாயகர் வருகிற போது எழுந்து நின்று வணங்குகிற இடத்துல வச்சாங்க. அப்படியெல்லாம் நீங்க அரசியலில் உணர்ச்சி வசப்பட்டு கால சூழல்களில பரஸ்பர விமர்சனங்கள் இயல்பானதுதான். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பன் இல்லைங்கிற கூற்று 100 விழுக்காடு பொருந்தும். ஆனால் எடப்பாடி ஒருவரை எதிரியாக நிறுத்திவிட்டால் அவரை வாழ்நாளெல்லாம் நிரந்தர எதிரியாக பார்க்கிறார். அதுதான் சிக்கல். இப்ப எடப்பாடி 2.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாரு. நான் 2 கோடி தொண்டர்களை உருவாக்கிட்டேன்னு சொன்னாரு. நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 85 லட்சம் வாக்குகளைத்தான் பெற்றிருக்கிறார். தன்னுடைய தொண்டர்களே தனக்கு வாக்களிக்கவில்லை. 1,50,00,000 தொண்டர்கள் எடப்பாடியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்றால் எடப்பாடி இன்னமும் மறுபரிசீலனை செய்து ஆய்வு செய்து இப்ப எங்க மூத்த அரசியல் பார்வையாளர்லாம் இருக்கிற ராமசுப்ரமணியன் மாதிரி இவங்களை எல்லாம் அழைச்சி பேசணும். இப்ப இங்க கலைஞர்லாம் இருந்தாரு, பாவம் அவரு ஒரு நெருக்கடியில இவங்களெல்லாம் அழைச்சி பேசணும். ஆனா அவர் அழைச்சி யாரையும் பேசவே மறுக்கிறார். நீங்க முதலமைச்சரா அல்லது நீங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க முதலமைச்சர், இன்னொருத்தர் யார் முதலமைச்சர், அவையெல்லாம் நீங்க பேசுங்க. விஜய் அழைத்து வந்து சிவப்பு கம்பளம் விரித்து எங்கிருந்தோ வேற ஒரு கட்சியிலிருந்து ஒரு நடிகர் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறார், இன்னைக்கு போய் அவர் கூட பேசுறீங்க. 50 சீட்டு தர்றேன் 100 சீட்டு தர்றேன்னு பேசுறீங்க, துணை முதலமைச்சராக பேசுறீங்க. அப்ப விஜய் கூட நீங்க துணை முதலமைச்சராக ஆக்கிக்குவீங்க, 100 தொகுதி கொடுப்பீங்க. ஓபிஎஸ் தரக்கூடாதா? சின்னமாவை கட்சியில சேர்த்த மாட்டீங்க, டிடிவி சேர்த்த மாட்டீங்களா? அது எப்படி? இது என்னப்பா, இது என்ன பார்வை இது? அப்ப தொண்டர்கள் நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆகவே எடப்பாடி இந்த புரட்சி தலைவர் அம்மாவின் 77வது பிறந்த நாளில் அம்மாவின் கனவை நனவாக்க தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி ஜனநாயக பண்புகளோடு ஒரு மறு ஆய்வு செய்து அனைவரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை களத்துக்கு வந்தால் அம்மாவின் கனவை நனவாக்கலாம். அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவின் 77வது பிறந்த நாளில் எடப்பாடி நல்ல செய்தி வரும் என்று நான் காத்திருக்கிறேன். இப்பொழுதாவது பரிசீலிக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாகவும் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் வழியா எங்க அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியாவுக்கு வைக்கிறோமா? பேசலாம்.